கவலைப்படாதே ருக்மணி. உன் கணவர் கிருஷ்ணர் சமயந்த கமணி வடிவத்தில் தன்மேல் விழுந்த அபாண்டமான பழியை விஷ்ணுவின் கிருபையால் துடைத்து மீண்டு வருவார். ருக்மணி, உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை அம்மா. கிருஷ்ணன் மேல் சத்ராஜித் கூறிய குற்றச்சாட்டை கிருஷ்ணனே பொய் என்று நிரூபித்து விட்டான். அவர் எங்கே? சத்ராஜித் அளித்த பரிசுடன் வெற்றி வீரனாக வந்து கொண்டே இருக்கிறான். அக்கா, தங்கள் வாக்கு பலித்து விட்டது. மிக்க நன்றி அக்கா. அவர் வரும் வரை என்னால் காத்திருக்க இயலாது. நானே அவரை காணச் செல்கிறேன். நானும் வருகிறேன் ருக்மணி. ஆர்வமுடன் வந்த நீ அங்கேயே நின்று விட்டாயே, ஏன் ருக்மணி? நீங்கள் சொன்ன பரிசு இதுதானா? மறந்து விட்டேன் ருக்மணி. இவள் பாமா, சத்ராஜித்தின் மகள். என் பாத கமலமே சரணம் என்று அனுதினமும் என்னை பூஜை செய்து சரணடைந்தவள். தன் குற்றத்தை உணர்ந்த சத்ராஜித் ஸ்யமந்தக மணியுடன் பாமாவையும் எனக்கு பரிசாக தந்துவிட்டார். பக்தர்கள் அன்பாக அளிக்கும் எந்த ஒரு பரிசையும் கிருஷ்ணன் நிராகரிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது உனக்கு தெரிந்த விஷயம் தானே ருக்மணி? ஆம் பாமா, என் அண்ணன் அண்ணியிடம் ஆசை பெற்றுக்கொள். நீடூடி வாழ்க. உன் அக்கா ருக்மணியிடமும் ஆசி பெற்றுக்கொள்வாமா? நில். உங்களுக்கு இது நியாயமாக படுகிறதா? இளையோர் மூத்தோரிடம் ஆசி பெறுவது நியாயம்தானே அண்ணா? ஆமாம் ஆமாம். நான் அதை சொல்லவில்லை. ஏற்கனவே ஜாம்பவதியை மணந்து வந்தீர்கள். கேட்டதற்கு பக்தை என்றீர்கள். நானும் பொறுத்துக் கொண்டேன். இப்போது இவளை மணந்து வந்து நிற்கிறீர்கள். பாமாவும் கிருஷ்ணனின் பக்தை தானே? போதும்.
அக்கா, நீங்களே கூறுங்கள். கணவன் ஏதோ ஒரு காரணத்தை கூறி 2, 3 என்று திருமணங்கள் செய்து கொண்டே போனால் எந்த மனைவியால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? இந்த பாமாவையும் சேர்த்து இப்போது இவருக்கு 3 மனைவிகள். இப்போது நான் அமைதியாக இருந்துவிட்டால் இவரின் லீலைகள் இத்துடன் நிற்காது. 3 என்பது 30 என்று வளர்ந்து கொண்டே போகும். சரியாக சொன்னாய் ருக்மணி. என் மனைவியரின் எண்ணிக்கை 30 முடியாதுதான். இதற்கே அதிர்ச்சியாகிவிட்டால் எப்படி ருக்மணி? இந்த பிறவியில் எனக்கு மொத்தம் 16,108 மனைவியர். அக்கா, ருக்மணி, ருக்மணி, அக்கா, என்னவாயிற்று? அவர் சொன்னதை கேட்டு உனக்கு மயக்கம் வரவில்லையா? தலை சுற்றவில்லையா? கால்கள் தடுமாறவில்லையா? இல்லை அக்கா. என்ன கூறுகிறாய் நீ? ஆமக்கா, அவர் சாதாரண மானுட பிறவி அல்ல, தெய்வ திருமகன். அவர் செய்யும் திருமணங்கள் மானுட திருமணத்தை போன்று உடல், காமம், சிற்றின்பம் போன்ற அற்ப விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. நீயும் நானும் அவரை நினைத்து அல்லும் பகலும் எப்படியெல்லாம் முருகினோமோ அதை போன்று 1000 பெண்கள் அவரின் திருவடியே சரணம் என்று அவர் மீது அளவில்லா அன்பு செலுத்தி வருகின்றனர். ஆம் ருக்மணி, என் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் பக்தியின் அளவிற்கு தகுந்தபடி அருள் புரிய வேண்டியது என்னுடைய கடமையாகும். பக்தியின் உச்சம் என்னை சரணடைவதாகும். தான் செய்யும் எந்த செயலையும், அதனால் ஏற்படும் எந்த விளைவையும், அது லாபமோ நஷ்டமோ, நன்மையோ தீமையோ, பெருமையோ சிறுமையோ, சுகமோ துக்கமோ, கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கே அர்ப்பணிப்பவர்களுக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். உனக்கு நான் என்னை அர்ப்பணித்தலும் அப்படித்தான். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. சந்தேகம் பிறந்தால்தான் தெளிவு கிடைக்கும். உன் மூலம் என் செயலை குறை கூறுபவர்களுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பு கிடைத்ததாகவே கருதுகிறேன். எத்தகைய துன்பம் நேரிடினும் நானே சரணம் என்று என்னை சரணடைபவர்களுக்கு அவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்கள் விரும்பும் உறவாக நானே அமைகிறேன். நான் விரும்பும் உறவாக அவர்களை அமைத்துக் கொள்கிறேன். எங்கே எனக்கு ஒரு 6 விழு. 6 பலே பீமா, உன் காய் விட்டுப்பட்டது. எங்கே எனக்கு ஒரு 8 விழு. 4 கொடு. இப்பொழுது எனக்கு
மீண்டும் ஒரு 6. பீமா, பார்த்தாயா? அண்ணா, நீங்கள் சொன்ன சொல்லிற்கு கட்டுப்பட்டு கேட்டதை கொடுக்கின்றதே இந்த பகடை. பகடையாடுவதில் அண்ணன் திறமைசாலி. வித்தை அவர் கையில் உள்ளதா, இல்லை பகடை காய்களில் உள்ளதா, இல்லை அவர் அதிர்ஷ்டத்தில் உள்ளதா என்று எண்ணும் போது எனக்கே மிகவும் வியப்பாக உள்ளது. அம்மா, நீங்களும் எங்களுடன் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள். தர்மா, என் பொருட்டு நீயே ஆடு. எங்கே எனக்கு ஒரு 12 பெற்றுத்தா. அம்மாவிற்காக 12. 12. அம்மா, உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். இப்படி சிரித்து மகிழ்ந்து பகடையாடி எத்தனை காலமாகிறது? இப்போது எனக்கு ஒரு அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். அத்தினாபுரத்திலிருந்து மகாமந்திரி விதுரர் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும். சித்தப்பா, நாங்கள் உங்களை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இங்கே எழுந்தருளி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டீர்கள். மகிழ்ச்சியா துயரமா என்பதை காலம் அல்லவா தீர்மானிக்கப் போகிறது. சித்தப்பா, வாருங்கள், தாங்களும் பகடையாடலாம். நான் இங்கே பகடையாட வரவில்லை. ஒரு முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். உங்களோடு சற்று பேச வேண்டும். அனைவரும் நலமா? அன்னை, தாங்களும் நலம்தானே? மிகுந்த நலமோடு இருக்கிறேன் விதுரா. அத்தினாபுரத்தில் அரசர் நலமா? என் புத்திரன் துரியோதன நலமா? சுலபா நலமா? அனைவரும் நலமே அன்னை. சித்தப்பா, சற்று ஆசனத்தில் அமருங்கள். தாகசாந்திக்கு ஏதாவது? வேண்டாம். சித்தப்பா, தங்களின் திடீர் வருகைக்கு காரணம் ஏதேனும் உண்டா? கசப்பான காரணம் உண்டு. அரசரின் உடல்நிலைக்கு யாதொரு குறையும் இல்லையே. அன்னை, தாங்கள் அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்டீர்கள். ஆனால் தங்களின் நலனை பற்றி சிந்திக்கத்தான் அங்கு ஆளில்லை. சித்தப்பா, நான் உங்கள் சித்தப்பாவாக வரவில்லை. அத்தினாபுரத்தின் தூதுவனாக வந்திருக்கிறேன். பாண்டவர்கள் மிகவும் நல்லவர்களாயிற்றே. நம்மோடு சூதாட வருவார்களா? தர்மனை நான் அறிவேன். அவன் சூதாட்ட பிரியன். அவன் சூதாட தொடங்கிவிட்டால் சகலத்தையும் மறந்து விடுவான். ஆனால் சிற்றன்னை குந்தி தேவியார் இதை அனுமதிக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது. மாமா, எதற்காக சிரிக்கிறீர்கள்? துச்சாதனா, பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது நீயோ நானோ அல்ல. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் பேரரசர் திருதராஷ்டிரர், அதாவது பாண்டவர்களின் பாசத்திற்குரிய பெரியப்பா. அரசரின் சொல்லை அவர்களால் தட்ட முடியுமா? இல்லை அதைத்தான் குந்தி தேவியாரால் மறுக்க முடியுமா? அரசர் திருதராஷ்டிரர் மயன் சபைக்கு நிகராக அத்தினாபுரத்தில் மணிமண்டபம் ஒன்றை கட்டியிருக்கிறார். அப்படியா? இந்திரலோகத்திற்கு இணையான அந்த மணிமண்டபத்தின் அழகை காண பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்தினாபுர அரசர். அங்கே பாண்டவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் ரத்தினங்களையும் பரிசாக கொடுத்து மகிழ்விக்க விரும்புகிறார் அரசர். அத்தோடு இளவரசர் துரியோதனன் அறுசுவை அமுது படைத்து தங்களை விருந்தோம்ப எண்ணம் கொண்டுள்ளார். பெரியப்பா திருதராஷ்டிரருக்குத்தான் எங்கள் மீது எத்தனை பேரன்பு. அண்ணன் துரியோதனன் பகையை மறந்து விட்டாரா? அப்பா, இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதியாக உள்ளது சித்தப்பா. அர்ஜுனா, நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை. சித்தப்பா, விருந்தோடு பாண்டவர்கள் கௌரவர்களோடு சூதாட வேண்டும் என்பதும் அரசரின் விருப்பம். அருமையாக ஆடலாமே. என் சகோதரன் துரியோதனனோடு பகடையாடுவதில் எனக்கு தனி மகிழ்ச்சி. விதுரா, திடீரென்று ஏன் இந்த ஏற்பாடு? தங்களின் சந்தேகம் நியாயம்தான். இது திடீர் ஏற்பாடு அல்ல.
1 வருட காலமாக திட்டமிடப்பட்ட ஏற்பாடு. திட்டமிடப்பட்ட ஏற்பாடா? இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கிறதா? அதை பற்றி நான் பேசுவது முறையாகாது. அத்தினாபுரத்தின் மகாமந்திரியாக அரசரின் கட்டளையை ஏற்று தங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். எனவே அரசரின் ஆணைப்படி தாங்கள் இந்த அழைப்பினை ஏற்று தவறாமல் வர வேண்டும். அதற்கென்ன, ஆகட்டும் சித்தப்பா. விதுரர் நம்மிடையே உறைந்தாலும் அவர் பாண்டவர்களிடத்தில் அதிகம் நாட்டம் உடையவர் என்பது தெரிந்ததுதானே. அவர் நிச்சயம் பாண்டவர்களை இங்கே அழைத்து வரமாட்டார். ஏதேனும் சதி செய்து காரியத்தை கெடுத்து விடுவார். தங்களின் சித்தப்பாவாக நான் இப்பொழுது கூறுகிறேன், தாங்கள் அரசரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தாங்கள் யாரும் அத்தினாபுரம் வர வேண்டாம். சித்தப்பா, என்னால் எப்படி அரசரின் அழைப்பை தவிர்க்க முடியும்? அழைப்பில் ஆபத்து இருக்கும் போது அதை தவிர்ப்பதில் தவறில்லையே. அது ஒருபோதும் உனக்கு பாவத்தை உண்டாக்காது தர்மா. மருமகனே, உன் கூற்றில் உண்மை உள்ளது. விதுரனே தடுத்தாலும் நிச்சயம் தருமன் நம்மோடு சூதாட வருவான். ஆனால் சமமான தகுதியுடைய சத்திரியன் ஒருவன் சூதாட அழைக்கும் பொழுது அதை மறுப்பது ஒரு சத்திரியனுக்கு அழகில்லை. இது சத்திரிய தர்மத்திற்கு எதிரானதாகும். தர்மா, தர்மத்தின் தலைவன் நீ. சத்திரிய தர்மத்தை ஒருபோதும் நீ மீற மாட்டாய் என்பதை நான் அறிவேன். தர்மா, இதை தவிர்க்க மார்க்கமே இல்லையா? அம்மா, விதி இருக்கரம் நீட்டி நம்மை அழைக்கும் பொழுது நாம் செல்லத்தான் வேண்டும். விதியை மீறும் விதி இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். தர்மா, இறுதியாக எச்சரிக்கிறேன், நீ அரசரின் அழைப்பை மறுத்தால் நல்லது. அப்படியே ஏற்றாலும் அத்தினாபுரத்தில் சூதாடக்கூடாது. சித்தப்பா, 2 பகடை காய்களால் அப்படி என்ன விபரீதம் நிகழ்ந்துவிடப் போகிறது? 2 பகடைக்காய்களைக் கண்டு ஏன் இப்படி அஞ்சுகிறாய் விதுரா? அரசரின் சொற்களை தர்மன் உச்சரிக்கிறானே, விதி தன் விளையாட்டை தொடங்கிவிட்டது போலும். வேண்டாம் தர்மா. பிரம்மதேவரின் இச்சையை எவரால் வெல்ல இயலும்? ஆனாலும் உங்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நானாக யாருடனும் சூதாட செல்ல மாட்டேன், யாரையும் சூதாட அழைக்கவும் மாட்டேன். ஆனால் சத்திரியர்கள் யாரேனும் என்னை சூதாட அழைத்தால் என்னால் மறுக்க இயலாது. விதி வலியது தர்மா. நீங்கள் இருவரும் இப்படி ஒற்றுமையாக இணைந்து சேவகம் செய்வது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. ஏன் சுவாமி? 2 பெண்கள், அதுவும் 2 மனைவிகள் இப்படி ஒற்றுமையாக இருப்பது என்பது உலக வழக்கப்படி இயலாத விஷயமாயிற்றே. அதனால் தான் கேட்டேன். நாங்கள் இருவர் மட்டுமே உங்களுக்கு மனைவியாக இருந்தால் நீங்கள் கூறியபடி எங்களுக்குள் சண்டை ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் நீங்கள் தான் ஏதோ கணக்கை எல்லாம் கூறி எங்கள் வாயை அடைத்து விட்டீர்களே. ஒரு பெண் எத்தனை பெண்களுடன் தான் சண்டை போட முடியும்? அதனால் தான் நாங்கள் அமைதியாகிவிட்டோம். ஓ, உங்கள் ஒற்றுமையின் ரகசியம் இப்போதுதான் புரிகிறது. கிருஷ்ணா, கிருஷ்ணா. அண்ணா, வாருங்கள் அண்ணா. ஏன் இத்தனை வேகம்? ஏதேனும் அவசர செய்தியா? அவசரத்திலும் அவசரம், மிக அவசரம். நம் துவாரகாபுரியை ஆபத்து சூழ்ந்து விட்டது. ஜராசந்தன் இறந்த பிறகுமா? எதிரிகளை பெருக்கிக் கொள்வதில் நீதான் வல்லவனாயிற்றே. பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகத்தில் சிசுபாலன் சிரசை நீ அறுத்து தள்ளிய கோபத்தில்
அவனது உயிர் நண்பன் சால்வன் நம் மீது படையெடுத்து வந்துள்ளான். ஓ, அப்படியா? உடனே நம் படைகளுக்கு உத்தரவிடுங்கள் அண்ணா. அதனால் எந்த பலனும் இல்லை கிருஷ்ணா. ஏனெனில் அவன் தாக்குதலை வான்வழியே துவங்கியுள்ளான். உன்னால் தான் அதை முறியடிக்க முடியும். அவனுடைய நண்பன் சென்ற இடத்திற்கே சால்வனையும் அனுப்பி வைக்கிறேன். அரசே. அரசருக்கு வணக்கம். விதுரா, வந்து விட்டாயா? அரசே, தங்களின் அழைப்பை ஏற்று பாண்டவர்கள் அத்தினாபுரம் வர சம்மதித்து விட்டார்கள். பாண்டவர்கள் என் சொல்லை தட்டமாட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். சூதாட்டத்தில் கலந்து கொள்ள சம்மதித்து விட்டார்களா? இளவரசரின் நோக்கம் சூதாடுவதல்லவா? ஆகவே அதையும் நான் பாண்டவர்களிடம் தெரிவித்து விட்டேன். அவர்கள் மாவீரர்கள் அல்லவா? எனவே சம்மதித்து விட்டார்கள். தாங்கள் மதியோக மந்திரி என்பது எத்தனை சத்தியமான உண்மை! தங்கள் திறமையோ திறமை, தங்களின் மதிநுட்பமே நுட்பம்தான். அரசே, நான் தூது சென்ற வெறும் கருவி. தங்களின் விருப்பத்தை பாண்டவர்களிடம் தெரிவித்து விட்டேன். இதில் நீங்கள் என்னை பாராட்டவோ அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடையவோ ஏதும் இல்லை. பாண்டவர்கள் எப்பொழுது அத்தினாபுரம் வருகிறார்கள்? துரியோதனா, பாண்டவர்கள் மேல் உனக்குத்தான் எத்தனை பேரன்பு! அவர்கள் சில நாட்களில் அத்தினாபுரம் வந்தடைவார்கள். அரசே, பாண்டவர்களின் வரவேற்பில் அத்தினாபுரமே அமர்க்களப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை இப்போதே தொடங்கிவிடுகிறேன். அப்படியே ஆகட்டும். விதுரா, பாண்டவர்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் இருக்க சகல ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். மேளதாளங்கள், நாட்டிய கச்சேரிகள், தோரணங்களுக்கு உடனே ஏற்பாடு செய். அப்படியே ஆகட்டும் அரசே. நான் வருகிறேன் அரசே. மாமா, நினைத்ததை சாதித்து விட்டீர்கள். இனிதான் சாதிக்க வேண்டியது ஏராளமாக இருக்கிறது மருமகன்களே. படை பரிவாரங்களோடு வரும் பாண்டவர்கள் இங்கிருந்து பஞ்ச பராரியாக வெளியேற வேண்டும். சக்கரவர்த்தியாக வரும் தர்மன் நிர்கதியற்றவனாக வெளியேற வேண்டும். மகாராணியாக வரும் திரௌபதி தரித்திர ராணியாக வெளியேற வேண்டும். என்று குறித்துக் கொள்ளுங்கள் மருமகன்களே. பாண்டவர்கள் வசம் இருக்கும் இந்திரபிரஸ்த அரசு, ஆஸ்தி, நிலம், நீச்சு, படை, பரிவாரம், அஸ்திரங்கள் யாவும் இனி உன்னுடையது துரியோதனா.
மாமா. வா துச்சாதனா. மாமா, எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. அச்சம் கொள்வது சத்திரியனுக்கு அழகில்லை மருமகனே. மாமா, அஞ்சுவதற்கு அஞ்சத்தானே வேண்டும். பாண்டவர்கள் சூரர்கள். அவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்து வழியே சென்று சிக்கிக் கொண்டோமோ என்று தோன்றுகிறது. பாண்டவர்களை யுத்தத்திற்கு அழைத்திருந்தால் உன் கவலையில் அர்த்தம் உண்டு. ஆனால் அவர்களோடு சூதாடப் போகிறோம். சூதாட்டத்தில் நிச்சயம் நாமே வெற்றி பெறுவோம். மாமா, தங்களைப் போலவே தர்மனும் சூதாட்டத்தில் வல்லவன். அவனை எந்த நம்பிக்கையில் வென்றுவிடலாம் என்று துணிந்தீர்கள்? என் பகடைகள் நான் நினைத்ததை பேசும் அற்புதம் பெற்றவை. உன் சந்தேகத்தை இப்போதே நிவர்த்திக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள். அப்படியா? எங்கே? ஒரு 7? 7. ஒரு 7. எங்கே? ஒரு 8? பகடையே 8. மாமா, அற்புதம் மாமா, அற்புதம். எப்படி மாமா இது சாத்தியம்? மருமகனே, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஓர் இஷ்ட தேவதை இருக்கிறது. துர்தொழிலுக்கும் அப்படியே. களவிற்கு, மோசடிக்கு, வேட்டைக்கு, சூதாட்டத்திற்கு, இப்படி பல. நான் சூதாட்டத்தின் இஷ்ட தேவதையான சூதுலட்சுமியை பூஜித்து வருகிறேன். சூதுலட்சுமியை பூஜிக்க அஷ்டஹிருதி என்ற மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை அனுதினமும் உச்சாடனம் செய்து சூதுலட்சுமியை நான் பூஜிப்பதால் என் பகடைகள் என் சொற்படி கேட்கின்றன. சூதாட்டத்தில் இத்தனை சூட்சமங்களா? கேட்கவே வியப்பாக இருக்கிறது மாமா. இப்போது நமக்கே வெற்றி என்று உறுதியாக நம்புகிறேன். வெற்றி நிச்சயம். என் அருமை புத்திரனே சகுனி, நம் குலத்தை அழித்தவன் அந்த பீஷ்மன். அந்த பீஷ்மனின் குலத்தை அழிப்பதற்கு நம் குலத்திலே மிஞ்சி இருப்பது நீ ஒருவன் மட்டும்தான். ஒரு நாள் அந்த பீஷ்மன் காந்தார தேசத்து மன்னன் சுபாலனாகிய என்னை காண்பதற்காக ஆவேசமாக வந்தான். சுபாலரே, சுபாலா. பிதாமகரே, வர வேண்டும். தங்களுடைய வரவால் இந்த காந்தார தேசமே பெருமை பெற்றது. முதலில் உன் வரவேற்பை நிறுத்து. நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல். பிதாமகர் ஏதோ கோபத்தில் வந்திருப்பது போல் தெரிகிறது. காந்தாரி யார்? இதென்ன கேள்வி? என்னுடைய புத்திரி, தங்களுடைய மருமகள். காந்தாரியின் கணவன் யார்? தங்களுடைய புத்திரர் திருதராஷ்டிரர். நான் கேட்பது காந்தாரியின் முதல் கணவர் யார் என்று. பிதாமகரே,
காந்தாரிக்கு முதலில் ஒரு திருமணம் நடந்தது உண்மையா இல்லையா? இல்லை. மறைக்காமல் கூற வேண்டும். பொய் உரைத்தால் மரணம் நிச்சயம். ஆமாம். சுபாலா, நீ என்னை அவமதித்து விட்டாய். அத்தினாபுரத்தின் குலப்பெருமையை நாசப்படுத்தி விட்டாய். ஒரு விதவையை என் புத்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்று அம்பையின் காதலன் சால்வன் என்னை ஏளனம் செய்கிறான். பிதாமகரே, நான் சொல்லுவதை சற்று கவனமாக கேளுங்கள். என் மகள் காந்தாரிக்கு களத்திர தோஷம் இருப்பதாக ஜோதிடர்கள் சொன்னார்கள். திருமணமானால் முதல் கணவன் நிலைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவேதான் ஒரு ஆட்டை திருமணம் செய்து வைத்து பிறகு அந்த ஆட்டையே நாங்கள் கொன்றுவிட்டோம். இதுதான் நடந்தது. இதை ஏன் என்னிடம் மறைத்தாய்? இதை மறைத்து காந்தாரிக்கு ஏன் திருதராஷ்டிரனை மனமுடித்து வைத்தாய்? அது உன்னால் அத்தினாபுரம் பாழ்பட்டது. நிச்சயம் உன்னை தண்டிக்காமல் விடமாட்டேன். ஐயோ பீஷ்மரே, அப்படி செய்துவிட வேண்டாம். அறியாமல் பிழை செய்து விட்டேன். மன்னிக்க முடியாது. உன்னை மன்னிக்கவே முடியாது. தந்தையே. மகனே சகுனி, பெரும் கோபம் கொண்ட பீஷ்மன் நம் குலத்தையே அழிக்க துணிந்து விட்டான். ஆனால் பெண் கொடுத்த சம்பந்தியின் குடும்பத்தை அழிப்பதை சத்திரிய தர்மம் அனுமதி அளிக்காது. நம் வம்சத்தார் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான் அந்த பீஷ்மன். அதே நேரத்தில் அத்தினாபுரத்திற்கு அந்த பாவம் சேர்ந்துவிடக் கூடாது என்றும் நினைத்தான் பீஷ்மன். அதற்காக காந்தார தேசத்து வம்சத்தினர் அத்தனை பேரையும் சிறையில் அடைத்தான். சிறையிலே அடைக்கப்பட்ட 100 பேருக்கும் சாப்பிடுவதற்கு தினமும் 100 பருக்கைகளை கொடுத்தான். ஏன் இந்த ஏற்பாடு தந்தையே? ஒரு பருக்கையை உண்டு ஒருவராலும் உயிர் வாழ முடியாது என்று அந்த ஒவ்வொரு பருக்கையையும் ஒன்றாக சேர்த்து உருண்டையாக்கினோம். அதை நம்மில் ஒருவனுக்கு கொடுத்து அவரை உயிர் வாழச் செய்து அந்த குரு வம்சத்தையே அழித்து விட வேண்டும் என்று சபதம் பூண்டோம். அந்த ஒரு உருண்டையை உனக்கு கொடுத்து உன்னை உயிர் வாழச் செய்தோம். அந்த பீஷ்மன் நமக்கு இழைத்த கொடுமையை நீ மறந்துவிடக்கூடாது. இது நம் முன்னோர்களின் எலும்பு. தந்தையே, தந்தையே, வேண்டாம், வேண்டாம், வலிக்கிறது தந்தையே, வலிக்கிறது தந்தையே. வலிக்கிறதா? வலிக்கட்டும், வலிக்கட்டும். உன் ஊனமுற்ற கால்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த குரு வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். தந்தையே, உங்களின் ஆணைப்படி நான் குரு வம்சத்தை ஒழிக்காமல் உறங்க மாட்டேன். நம் வம்சத்தை அழித்த பீஷ்மனின் வம்சத்தை அழிக்காமல் விட மாட்டேன். இப்போது நான் இறக்கப் போகிறேன். தந்தையே, என் சதைகள் வேண்டுமானால் அழிந்து போகலாம் தந்தையே, ஆனால் என் எலும்புகள் அழியாது. தந்தையே, என் எலும்பை கொண்டு நீ பகடைகள் செய்து கொள். அந்த பகடைகள் நீ சொல்வதை சொன்னபடி கேட்கும். என் எலும்பினால் பகடைகளை செய்து கொண்டு அந்த ஒரு வம்சத்தை நீ பூண்டோடு அழித்துவிடு, அழித்துவிடு, அழித்துவிடு. தந்தையே, தந்தையே, தந்தையே. தந்தையே,
உங்களின் ஆணைப்படி நான் குரு வம்சத்தை அழிக்காமல் உறங்க மாட்டேன். நம் வம்சத்தை அழித்த பீஷ்மனின் வம்சத்தை அழிக்காமல் விடமாட்டேன். இது உங்கள் மீது ஆணை. என் தந்தையின் எலும்பில் உருவான பகடையே, இதுதான் நான் ஆடவிருக்கும் இறுதி சூதாட்டம். இது எனக்கு வெற்றியை பெற்றுக்கொடு. நான் குரு வம்சத்தை வேரோடு அழித்து விடுகிறேன். துரியோதனா, அபாரம் தந்தையே. பணிப்பெண்கள் இருக்கிறார்கள், உன் தாய் இருக்கிறாள், நீ எதற்காக? ஒரு தந்தைக்கு மகன் இதை கூட செய்யக்கூடாதா? என்ன விஷயமாக வந்திருக்கிறாய்? என் மானமும் மரியாதையும் சம்பந்தப்பட்ட விஷயமாக. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்தெறிய, என் உயிர் காக்க உங்களால் மட்டுமே முடியும் தந்தையே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? பாண்டவர்கள் அத்தினாபுரம் வந்துவிட்டார்கள். விருந்தும் கேளிக்கையும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. பொழுது புலர்ந்ததும் சூதாட்டம் தொடங்கிவிடும். பகடை மாமா கையில், வெற்றி என் கையில். ஆனால் தந்தையே, நாளை ஒரு நாள் நான் சொல்வதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். சூதாட்டத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்னை தடுக்கப் போவதில்லை என்று சத்தியம் செய்யுங்கள். துரியோதனா, நான் அரசன். என்னால் இப்படி ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க இயலாது. நான் அரசரிடம் கேட்கவில்லை, தந்தையிடம் கேட்கிறேன். துரியோதனன் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமா வேண்டாமா? துரியோதனா, உனக்கு வாக்களிக்கிறேன். நாளை சூதாட்ட அரங்கில் என்ன நடந்தாலும் உயிரற்ற சடலமாக அமர்ந்திருப்பேன். போதுமா? போதுமா துரியோதனா? போதும் தந்தையே, பாலை அருந்துங்கள். நான் வருகிறேன். சூதாட்டத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்னை தடுக்கப் போவதில்லை என்று சத்தியம் செய்யுங்கள்.